கந்த புராணத்தில் சந்திரன் தனது சாபம் நீங்கப் பெற்று 3ஆம் பிறையாக திரிபிறை சிவபெருமான் மற்றும் முருகப் பெருமானை வணங்கி நின்றபோது அவனுக்கு பெரும் ஒளி கிட்டியது. வளர்ப்பிறையின் இந்த 3ஆம் பிறை தரிசனம் நம் வாழ்வில் செல்வத்தையும் மன நிம்மதியையும் பெருக்கக்கூடியது. 3ஆம் பிறையை பார்ப்பது எப்படி ஒரு மங்களகரமான தொடக்கமோ, அதுபோல முருகனின் அருளை துணையாகக் கொண்டால் நம் வாழ்வியல் இருள் நீங்கி ஒளி பிறக்கும். கந்த குரு கவச வரிகள். குறைவுகளை நீக்கி நிறைவுகளை அளித்திடும் மறைபொருளே உன்னை வணங்குகின்றேன். இதன் பொருள் என்னிடம் உள்ள மனக்குறைகளை நீக்கி என் வாழ்வை நிறைவாக மாற்றும் மறைபொருளான முருகனே உன்னை வணங்குகிறேன் என்பதாகும். வேலையில் ஏதேனும் தடைகள் வந்தாலும் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்து முருகா குறைகளை நீக்கி நிறைகளைத்தா என்று வேண்டிக் கொள்ளுங்கள். உங்கள் கவலைகளைத் துடைக்கும் சக்தியாக முருகன் இன்று இருப்பார். இரவு உறங்கும் முன் இன்று நடந்த கசப்பான விஷயங்களை முருகனிடம் தந்துவிடுங்கள். முருகன் இருக்க பயமேன்? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.